Hello guys, welcome to TK Vlogs and இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட நைட் ரொட்டீன் அண்ட் டக்குன்னு நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைனா வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே கொண்டு போகிறதுக்கான ஒரு சிம்பிள் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த தடவை நம்ம பண்ணியிருக்கிறது சப்பாத்தி அண்ட் வந்துட்டு சோயா ரெசிபி தான். இதை வந்து நம்ம ரோல் பண்ணி நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகும்போதெல்லாம் கொண்டு போயிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நானும் டோக்கியும் சேர்ந்து சர்பத் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிக்கி அண்ட் டோக்கி வந்துட்டு குக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட குக்கிங் ஷோ எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இங்கே ஒழிக்கணும்ல, இங்கே ஒழிச்சிட்டு மேமைக்கும் அம்மைக்கும் ஒழிச்சு എന്നിട്ട് ഇത് എടുക്കണം. ഇതിനുള്ളിൽ ഇതൊക്കെ ഇടണം. ഇതിനുള്ളിൽ ഇത് ഡെക്കറേഷനാണ്, ഇതൊക്കെ ഇടണം. ഇട്ടോ ഇട്ടോ കാണുന്നുണ്ടോ? ഇതും ഇട്ടോ. ഓക്കെ, ഇങ്ങനെ ചതിക്കണം. ചതഞ്ഞ പറയണേ. ക്ലോസപ്പിൽ എടുക്കണം ചേച്ചി. ചതക്ക്, നീ ചതക്ക്. കുത്തിട്ട് കുത്തിട്ട് ചേച്ചോ. நாங்கள் பண்ண இந்த சர்பத் வந்துட்டு மின்ட் அண்ட் ஜிஞ்சர் ரெண்டுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு பண்ணியிருக்கோம். എന്നിട്ട് ഇതൊക്കെ എടുത്തിട്ട് ഇതിലിടാം. എന്നിട്ട് ഇതിവിടെ വയ്ക്കാം. ഇനി ഇത് ഒഴിവാക്കാം. എടുത്തോ, വിട്ടോ. ഇപ്പോൾ ഇത് രണ്ടും ഇങ്ങനെ ഒരുമിച്ച് വെക്കാം. വെച്ചിട്ട് ഈ ലെമൺ എടുത്തിട്ട് പിഴിയാം. ഇങ്ങനെ വെച്ചിട്ട് ലെമണ് ഇങ്ങനെ പിഴിയാം. കണ്ണ് മുടിക്കോ? കണ്ണ് ദൂരമാക്ക്. കണ്ണ് മുടിക്കോ. കണ്ണ് തിരക്കണ്ട കേട്ടോ, അപ്പോൾ ലെമൺ വീഴും. ലെമൺ വരെ വലുതെന്ന് തോന്നുന്നുണ്ട്. ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. അപ്പോൾ ഇതും കഴിഞ്ഞു. ഇപ്പോൾ സർബത്ത് കൂട്ടാം. സർബത്ത് ഊത്തി കുറച്ച് വെള്ളം ഊത്താം. വെള്ളം ഊത്തി ഇങ്ങനെ മിക്സ് ആക്കാം. മിക്സ് ആക്കിയിട്ട് തല്ലി ഇടണ്ട കേട്ടോ. ഐസ് ക്യൂബ്സ് വേണ്ടല്ലേ? ഐസ് ക്യൂബ്സ് വേണോ? വേണ്ടല്ലേ? ഇതാണ് ഹൈലൈറ്റ്. കഴിഞ്ഞോ? ഇനി കലക്കണ്ട, ഇനി മേമൊക്കെ കുടിക്കട്ടെ. എങ്ങനെയുണ്ട് ടോക്കി? ഫാന് വേണോ? ശരി, ഉണ്ടാ. ഇഷ്ടമായിടാ? ടോക്കിക്ക് വാട്ടർമെലൺ ജ്യൂസ് ഇഷ്ടമായിടാ? പറ, വീഡിയോలో പറ. சர்பத் எப்படி பண்ணோன்னு சொல்லிடுறோம். சியா சீட்ஸை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஒரு கிளாஸில் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இஞ்சி அண்ட் வந்துட்டு புதினா இது ரெண்டையுமே இடித்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்துட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சர்பத் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு அதில் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக சோடாவை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோம்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 PM. ஆனால் எங்களோட நைட் டின்னரை இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போனோம். சிம்பிளாக வந்துட்டு சோயா ரெசிபி தான் வந்துட்டு பண்ணியிருந்தோம். நிக்கி சோயா சாப்பிட மாட்டாங்க, சோயா அலர்ஜி இருக்குது. டோக்கிக்கும் அது இருக்குது அண்ட் நிக்கியோட அப்பாவுக்கும் அது இருக்குது. ஸோ அப்படியே ஜென்ரேஷனாக வந்துட்டுருக்கு போல். ஸோ எனக்கும் அஞ்சலிக்கும் வந்துட்டு சோயா ரெசிபி பண்ணுறோம். நிக்கிக்கு வந்துட்டு டோக்கியோட சாம்பார் பெண்டிங் இருந்துச்சு, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆனியன் அரைச்சிட்டு அதில் ஒரு ஆயிலில் வந்துட்டு ஆனியன் போட்டு அந்த ஆனியன் நல்லா வந்துட்டு வதங்குற அளவுக்கு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா தக்காளியும் அரைச்சிட்டு அதையுமே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள், உப்பு அண்ட் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு கடைசியாக வந்துட்டு ஊற வச்ச சோயா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், நல்லா ஸ்பாஞ்சி போல் வந்துடும். அதையும் ஆட் பண்ணி கலரி விட்டுக்கிட்டோம்னா சிம்பிள் சோயா ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு என்னைக்காச்சும் டயர்டாக இருக்குது, இல்லைனா எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரோம், டின்னர் வந்துட்டு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லைனா நம்ம வெளியே போகிறதுக்கே வந்துட்டு டக்குன்னு ஏதாச்சும் சாப்பிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த ரெசிபி முடிச்சதுக்கப்புறமா அஞ்சலி சப்பாத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அஞ்சலியோட சப்பாத்தி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. நான் சப்பாத்தி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், தடியாக பண்ணுவேன். ஆனால் அஞ்சலி பண்ணுற சப்பாத்தி வந்துட்டு அப்படியே மெலிசாக இருக்கும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். அந்தளவுக்கு மெலிசாக தேய்ச்சி சப்பாத்தி பண்ணுறா. Keep it. It's a fantasy. It's a tea. Tea? Yes. What? Okay. It's under fire. Fire? Yes. Oh. It's ready, great. No, it's not ready, da. Please wait for 5 minutes at least. Right. It's under tea to me. எடி ஃப்ளைட்டில் பேசுகிற மாதிரியே இருக்குடி நீ பேசணும். What is this? It's some pepper. So it's pepper. It's sugar. It's sugar. Okay. Sugar. Okay. And some. You are boiling sugar, is it? Yes. Why are you boiling sugar? Let's see the name. Hmm. Let's see dosa. Dosa. Yes. You are keeping sugar in, in how to prepare idli. It's not at all good, Ra. It's good. I don't want you eat. I don't want, Ra. I don't like idlis. You're washing. Okay, I'm eating, okay? You sentence See, unyapam. I don't like it. And an unyapam. Okay, give me unyapam. I don't want idli. It's an idli. It's an. I don't like idli, da. It's a unyapam. It's unyapams. Okay. Tasty. Yeah. Okay. Fantastic, delicious. Okay. Okay. Now what? I need a tea. And then a bee. Yeah. Yes. Okay. And I need a tea, da. It's wash. You're washing. Yes. Okay. இப்படி தாங்க எங்களோட ஒரு நாள் நைட் ரொட்டீன் போச்சு. அண்ட் நிறைய பேர் அஞ்சலியை கேட்டிருந்தீங்க. ஸோ அஞ்சலியும் வந்துட்டு வீடியோவில் இன்வால்வ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் எப்பவும் போல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. பாய்.